அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களே, இந்த அழகான தருணத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பேசப்போகும் தலைப்பு நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நம்முடைய இறுதி பயணத்திலும் மிகவும் முக்கியமான ஒன்று. அதுதான் மறுமை நாள். அன்றைய நாளில் நாம் எப்படி இருக்கப் போகிறோம்? சிந்திக்க வேண்டிய நிஜங்கள். மக்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்துல நாம ஒரு கோடை காலத்துல வெயில் தாங்க முடியாம ஒரு 5 நிமிஷம் கூட வெயில்ல நிக்க முடியாம தவிச்சு போறோம். ஃபேன், ஏசி, கூலர்னு எவ்வளவோ வசதிகளை செஞ்சுக்கிட்டு நம்மை நாமே பாதுகாத்துக்க பார்க்கிறோம். சூரியன் நமக்கும் அதுக்கும் இடையில பல மில்லியன் மைல்கள் தூரம் இருந்தும் நம்மால அந்த வெப்பத்தை தாங்க முடியலை. ஆனா இதோ இந்த ஹதீஸை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மறுமை நாள்ல சூரியன் படைப்பினங்களுக்கு மிக அருகில் கொண்டு வரப்படும். அது அவர்களிடமிருந்து வெறும் 1 மைல் தூர அளவுல தான் இருக்கும். அன்று நடக்கப் போகும் அந்த பயங்கரமான காட்சியை நினைச்சு பாருங்க. அந்த தகிக்கும் வெப்பத்துல ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க செஞ்ச செயல்களுக்கு ஏற்ப வியர்வையில முழுகிட்டு இருப்பாங்க. சிலருக்கு அந்த வியர்வை கணுக்கால் அளவு வரைக்கும் இருக்கும், சிலருக்கு முழங்கால் வரைக்கும், சிலருக்கு இடுப்பு வரைக்கும், இன்னும் சிலருக்கு அவங்க வாய்க்கே வந்து அவங்க அந்த வியர்வையிலேயே மூழ்கி கிடக்கிற நிலைமை வரும்னு நபி அவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய பயங்கரம்! இன்னைக்கு நாம வெளியில போறப்ப வெயில் அதிகமா இருந்தா ஏதாவது ஒரு மரத்தோட நிழலையோ அல்லது ஒரு கட்டிடத்தோட நிழலையோ ஒதுங்கி தப்பிச்சுக்கிறோம். ஆனா அன்றைய அந்த மக்ஷர் மைதானத்துல அல்லாஹுவின் அர்ஷ் சிம்மாசனம் நிழலை தவிர வேற எந்த ஒரு நிழலும் நமக்கு இருக்காது. அந்த புனிதமான நிழலை பெற போற அந்த பாக்கியவான்கள் யாரு? அவங்க செய்யற காரியங்கள் என்ன? இத பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 1. நீதமான தலைவர். தன்னுடைய அதிகாரத்தையோ பதவியையோ துஷ்பிரயோகம் செய்யாம மக்கள் கிட்ட நீதியோட நடந்துகிட்ட தலைவர். 2. இறை வணக்கத்தில் தன்னை அர்ப்பணித்த வாலிபன். வாலிப வயசுல பல கவர்ச்சிகள், ஆசைகள் இருக்கிறப்ப அதையெல்லாம் தியாகம் செஞ்சு அல்லாஹுவ வணங்குறதுலயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்ச இளைஞன். 3. பள்ளிவாசலோடு பிணைக்கப்பட்டவன். ஒருத்தருடைய இதயம் எப்போதும் பள்ளிவாசலோடு பிணைஞ்சிருக்கும். தொழுகை நேரம் எப்போ வரும், நான் எப்போ அல்லாஹுவை சந்திப்பேன்னு ஏங்கி தவிக்கிறவன். 4. அல்லாஹுவுக்காகவே நேசிப்பவர்கள். 2 மனிதர்கள், அவங்க ஒருத்தர் சந்திச்சதும் அல்லாஹுவுக்காக, பிரிஞ்சதும் அல்லாஹுவுக்காக. உலக ஆதாயங்கள் எதுவுமே இல்லாம அன்பால மட்டுமே இணைஞ்சவங்க. 5. தூய்மையை காத்து கொண்டவர். அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தவறான வழிக்கு அழைத்த போது நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மானத்தையும் கண்ணியத்தையும் காத்துக்கிட்ட அந்த உன்னதமான மனிதர். 6. ரகசிய தர்மம் செய்பவர். தன்னுடைய வலது கை தர்மம் செய்யறது இடது கைக்கு கூட தெரியாத அளவுக்கு அல்லாஹுவுக்காக மட்டும் ரகசியமா உதவி செய்யறவங்க. 7. தனிமையில் அழுத கண்கள். மக்கள் யாரும் இல்லாத அந்த அமைதியான நேரத்துல அல்லாஹுவ நினைச்சு அவனுடைய பயத்தால கண்களில் கண்ணீர் வடிக்கிற மனிதர். மக்களே, இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல நாம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமும் அன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய நிழலா, ஒரு பெரிய பாதுகாப்பா அமையும். நாம இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம், பதவிக்காக, பணத்துக்காக, புகழுக்காக. ஆனா இது எல்லாமே நிரந்தரமா? இந்த வாழ்க்கையை சரியா திட்டமிடுவோம். நாம வாழ்ற வாழ்க்கை மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கட்டும். நாம செய்யற எந்த ஒரு விஷயமும் அல்லாஹுவுக்கு பிடிக்காத மாதிரி இல்லாம பாத்துப்போம். அன்னைக்கு 1 மைல் தூரத்துல சூரியன் இருக்கும்போது நமக்கு நிழல் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இன்னைக்கு நாம எப்படி வாழ்றோங்கிறதுலதான் இருக்கு. எல்லாத்தையும் விட முக்கியமா, நாம செய்யற ஒவ்வொரு தர்மமும், நாம காட்டுற ஒவ்வொரு நீதியும், நாம செய்யற ஒவ்வொரு தொழுகையும் அன்னைக்கு நமக்காக பேசும். அந்த நாள்ல யாரும் யாரையும் காப்பாத்த முடியாது, நம்முடைய செயல்கள் மட்டுமே நமக்கான சாட்சியா இருக்கும். எனவே இந்த உலகத்துல இருக்கிற கொஞ்ச காலத்துல நம்முடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்துவோம். ஒரு நல்ல மனிதரா வாழ்வோம், அல்லாஹுவை அஞ்சி வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட இன்னும் விரிவான விளக்கங்களோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.